வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவின் நோக்கம் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை ஆராய்வதும் கண்டறிவதும் ஆகும். இந்த கேள்வியை நீங்கள் எப்போதாவது தீவிரமாக உங்களிடம் கேட்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த கேள்வி உண்மையில் முக்கியமானதா? ஏன் இதைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்? ஒருவேளை இந்த கேள்வியை நாமே ஆராயாமல் விட்டுவிட்டால் நமது முழு வாழ்க்கையையும் மற்றவர்களிடமிருந்து பெற்ற பதில்களின் அடிப்படையில் வாழ வேண்டியதிருக்கும். பெற்றோர், ஆசிரியர்கள், சமூகம், மதங்கள், நிபுணர்கள் அல்லது ஆன்மீக குருமார்கள் இவர்களிடமிருந்து நாம் இந்த கேள்விக்கு பல பதில்களை பெறுகிறோம். மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த பதில்களில் பல முழுமையற்றவையாகவோ காலாவதியானவையாகவோ அல்லது நமக்கு பொருந்தாதவையாகவோ இருக்கலாம். இந்த பதில்களை நம்பி நாம் நம் வாழ்வை வாழ்ந்தோமானால் அதன் விளைவாக நமக்கு உண்மையில் தேவையில்லாத இலக்குகளை நம் வாழ்நாள் முழுவதும் தேவையில்லாமல் துரத்தலாம். அதனால் தேவையற்ற துன்பங்களையும் குழப்பங்களையும் அனுபவிக்கலாம். உண்மையான மகிழ்ச்சியோ நிறைவையோ தராத விஷயங்களுக்காக பல ஆண்டுகளை செலவிடலாம். எனவே இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ற கேள்வியை நாமே ஆராய்வது முக்கியமாக இருக்கலாம். யாரோ ஒருவர் சொல்வதால் இதை செய்யக்கூடாது. நமது வாழ்க்கை மிகவும் அருமையானது என்பதால் நாமே ஆராய வேண்டும். மற்றவர்களிடம் வாங்கிய முடிவுகளின் அடிப்படையில் அதை வாழ்ந்து முடித்துவிட முடியாது. அதனால் நாம் ஒன்றாக ஆராய்வோம். நமது சொந்த விசாரணை நம்மை எங்கே கொண்டு செல்கிறது என்பதை பார்ப்போம். தொடங்குவதற்கு முன் இந்த ஆராய்ச்சிக்காக 3 எளிய கொள்கைகளை முன்வைக்க விரும்புகிறேன். முதல் கொள்கை, நேரடி அனுபவம். புத்தகங்கள், தத்துவங்கள், மதங்கள் அல்லது நிபுணர்களின் கருத்துக்களிலிருந்து தொடங்க வேண்டாம். நமது சொந்த வாழ்க்கையிலிருந்து தொடங்குவோம். நாம் நேரடியாக அனுபவித்தவற்றையே அடிப்படையாகக் கொள்வோம். இரண்டாவது கொள்கை, எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்கள். மனதில் தோன்றும் முதல் பதிலை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். புத்தகங்களிலோ மற்றவர்களிடமிருந்தோ கிடைக்கும் பதில்களையும் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தொடர்ந்து ஆழமாக கேள்வி கேளுங்கள். ஆனால் ஏன் கேள்வி கேட்க வேண்டும்? ஏனெனில் கேள்வி கேட்பது நம்மை விழிப்புணர்வுடன் இருக்கச் செய்கிறது. நாம் மேலும் கவனமாகிறோம். தானாக இயங்கும் பழக்க வாழ்க்கையிலிருந்து வெளியே வருகிறோம். மற்றவர்கள் சொன்னதை வெறுமனே திரும்ப திரும்ப கூறுவதை நிறுத்துகிறோம். ஒரு நல்ல கேள்வியால் பழைய சிந்தனை முறைகளிலிருந்து நம்மை உலுக்கி எழுப்ப முடியும். வாழ்க்கையை புதிய பார்வையில் காணச் செய்ய முடியும். கேள்விகள் பதில்களை பிறரிடமிருந்து வாங்காமல் நாமே கண்டுபிடிக்க உதவுகின்றன. நாமே கண்டுபிடிக்கும் பதில்கள் மற்றவர்கள் கொடுக்கும் பதில்களை விட பெரும்பாலும் அதிக அர்த்தமுள்ளவையாக இருக்கும். எனவே இந்த பதிவுகள் முழுவதும் நான் சொல்வதை நம்ப வேண்டாம். என்னுடன் ஒப்புக்கொள்ளவும் வேண்டாம். எதிர்க்கவும் வேண்டாம். அதற்கு பதிலாக கேள்வி கேளுங்கள். கவனியுங்கள். ஆராயுங்கள். உங்களுடைய சொந்த அனுபவம் என்ன வெளிப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். மூன்றாவது கொள்கை, மற்றவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். வாழ்க்கையின் நோக்கம் குறித்து சமூகத்திடம் பல பதில்கள் உள்ளன. பெற்றோரிடம் பதில்கள் உள்ளன. ஆசிரியர்களிடம் பதில்கள் உள்ளன. மதங்களிடம் பதில்கள் உள்ளன. தத்துவவாதிகளிடம் பதில்கள் உள்ளன. ஆனால் இன்று நாம் எந்த பதிலையும் கடன் வாங்கப் போவதில்லை. நாமே ஆராய்வோம். உண்மையாக ஆராயுங்கள். சரி, இப்போது தொடங்குவோம். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? பதில் சொல்லும் முன் வாழ்க்கையில் பொதுவாக என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். சிலர் வாழ்க்கையின் நோக்கம் வெற்றி என்று சொல்கிறார்கள். சிலர் பிறருக்கு உதவுவதே என்று சொல்கிறார்கள். சிலர் ஞானம் என்று சொல்கிறார்கள். சிலர் ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள். சிலர் சேவை என்று சொல்கிறார்கள். சிலர் ஆன்மீக ஞானோதயம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நமக்கு எப்படித் தெரியும்? இவற்றை நமது சொந்த அனுபவத்தின் மூலம் கண்டறிந்தோமா? அல்லது பிறரிடமிருந்து ஏற்றுக்கொண்டோமா? இவை சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அதனால் நமது சொந்த ஆய்வைத் தொடங்குவோம். நமது அனுபவத்தில் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்வோம். நீங்கள் ஏன் தினமும் வேலைக்கோ கல்லூரிக்கோ பள்ளிக்கோ செல்கிறீர்கள்? சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். அவசரமாக பதில் சொல்ல வேண்டாம். ஏன்? ஒருவேளை பணம் சம்பாதிப்பதற்காக இருக்கலாம். சரி. ஆனால் ஏன் பணம் வேண்டும்?
பணம் உங்களுக்கு என்ன தரும்? ஒரு வீடா? உணவா? பயணங்களா? பாதுகாப்பா? சுதந்திரமா? சமூக அந்தஸ்தா? ஆனால் ஏன் அவை வேண்டும்? அவற்றின் மூலம் நீங்கள் எந்த அனுபவத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? சற்று அமைதியாக சிந்தியுங்கள். இப்போது வெற்றியை பற்றி பார்ப்போம். நீங்கள் எப்போதாவது வெற்றியை விரும்பியிருக்கிறீர்களா? பதவி உயர்வு வேண்டுமென்று நினைத்திருக்கிறீர்களா? ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறீர்களா? நீங்கள் வெற்றியை அடையும் போது எந்த அனுபவத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையில் இவற்றை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லது உங்களைச் சுற்றியுள்ள அனைவரும் விரும்புவதால் நீங்களும் விரும்புகிறீர்களா? சற்று அமைதியாக சிந்தியுங்கள். அடுத்ததாக உறவுகளைப் பற்றி பார்ப்போம். நண்பர்கள் வேண்டும் என்று விரும்பியிருக்கிறீர்களா? காதலிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களா? திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களா? குழந்தைகள் வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களா? இவற்றிலிருந்து எந்த அனுபவத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையில் இவற்றை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லது மற்றவர்கள் விரும்புவதால் நீங்களும் விரும்புகிறீர்களா? சற்று அமைதியாக சிந்தியுங்கள். இப்போது பலர் உயர்வாக கருதும் ஒன்றை பார்ப்போம். மக்கள் ஏன் ஞானத்தை தேடுகிறார்கள்? ஏன் ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறார்கள்? ஏன் தியானம் செய்கிறார்கள்? ஏன் உண்மையை தேடுகிறார்கள்? அவர்கள் எதைப் பெற விரும்புகிறார்கள்? அதனால் அவர்களுக்கு எந்த அனுபவம் கிடைக்கும்? சற்று அமைதியாக சிந்தியுங்கள். இப்போது சிறிய ஒரு பரிசோதனை செய்வோம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்கை பற்றி நினைத்துப் பாருங்கள். நீங்கள் மிகவும் விரும்பும் ஒன்று. அது பணமாக இருக்கலாம், உடல்நலமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கலாம். இப்போது உங்களிடம் கேளுங்கள். இந்த இலக்கு உண்மையில் என்னுடையதா? அல்லது சமூகம், பெற்றோர், நண்பர்கள், கலாச்சாரம் அல்லது சமூக ஊடகங்கள் எனக்கு கொடுத்ததா? இப்போதைக்கு அது உண்மையில் உங்களுடைய இலக்கு என்று வைத்துக்கொள்வோம். பிறகு மீண்டும் கேளுங்கள். நான் இதை பெற்றுவிட்டால் அது எனக்கு எந்த அனுபவத்தை தரும்? அது உங்களை எங்கே கொண்டு செல்கிறது என்று பாருங்கள். உண்மையாக ஆராயுங்கள். பொதுவான அனுபவம். ஒருவேளை ஒவ்வொரு இலக்கிற்கும் பின்னாலும் ஒரு பொதுவான அனுபவம் இருக்கக்கூடுமா? மக்கள் செல்வத்தை தேடும்போது அவர்கள் உண்மையில் செல்வத்தையே தேடுகிறார்களா? அல்லது செல்வத்தால் தங்களுக்கு வரும் அனுபவத்தை தேடுகிறார்களா? மக்கள் வெற்றியை தேடும்போது அவர்கள் உண்மையில் வெற்றியையே தேடுகிறார்களா? அல்லது வெற்றியால் தங்களுக்கு வரும் அனுபவத்தை தேடுகிறார்களா? மக்கள் ஞானத்தை தேடும்போது அவர்கள் உண்மையில் ஞானத்தையே தேடுகிறார்களா? அல்லது ஞானத்தால் தங்களுக்கு வரும் அனுபவத்தை தேடுகிறார்களா? ஒருவேளை நமது எல்லா தேடல்களுக்கும் பின்னால் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கக்கூடுமா? கவனியுங்கள், இதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. தயவு செய்து நம்ப வேண்டாம். அப்படி நம்புவது மற்றவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது என்ற நமது 3வது கொள்கைக்கு முரணானதாக இருக்கும். என்னை பின்பற்ற வேண்டாம். நீங்களே ஆராயுங்கள். உங்கள் சொந்த வாழ்க்கையை, செயல்களை, எண்ணங்களை, தேர்வுகளை, உந்துதல்களை, நோக்கங்களை கவனியுங்கள். ஆழமாக கேள்வி கேளுங்கள். உங்களுடைய சொந்த அனுபவம் என்ன வெளிப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். அடுத்த சில நாட்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேண்டுமென்ற ஆசை எழும்போதெல்லாம் சிறிது நின்று உங்களிடம் கேளுங்கள். எனக்கு இது ஏன் வேண்டும்? இதன் மூலம் நான் எந்த அனுபவத்தை பெற விரும்புகிறேன்? நான் உண்மையில் எதைத் தேடிக் கொண்டிருக்கிறேன்? நேரடியாக கவனியுங்கள். ஆழமாக கேள்வி கேளுங்கள். கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். நான் என்னையே கேள்வி கேட்டபோது எனக்கு கிடைத்த பதில் மகிழ்ச்சி என்பதாக இருந்தது. ஆனால் என் பதிலை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய சொந்த விசாரணை உங்களை எங்கே கொண்டு செல்கிறது என்பதை நீங்களே கண்டறியுங்கள். பதிலை விட தேடுதலே முக்கியம். மகிழ்ச்சி. இப்போது மகிழ்ச்சி என்றால் உண்மையில் என்ன என்பதை பார்ப்போம். மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பம். ஆனால் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு முன் நிற்கிறது. மகிழ்ச்சி என்றால் உண்மையில் என்ன? மகிழ்ச்சி என்பது ஒரே வகையான அனுபவமா? அல்லது மகிழ்ச்சிக்கும் பல வடிவங்கள் உள்ளனவா? உங்களுக்கு தெரிந்த மகிழ்ச்சியின் வடிவங்கள் எத்தனை?
இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு முன் நமது முதல் கொள்கைக்கு மீண்டும் திரும்புவோம். நேரடி அனுபவம். என்னுடைய வரையறையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய சொந்த வாழ்க்கையை கவனியுங்கள். ஒன்றாக ஆராய்வோம். இன்பம். நீங்கள் கடைசியாக உங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிட்ட தருணத்தை நினைத்துப் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடித்த இனிப்பாக இருக்கலாம். ஒருவேளை ஒரு சிறப்பு விருந்தாக இருக்கலாம். அல்லது ஒரு கோப்பை காபி அல்லது தேநீராக இருக்கலாம். அப்போது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? இன்பமாக உணர்ந்தீர்களா? திருப்தியாக உணர்ந்தீர்களா? அந்த அனுபவம் எவ்வளவு நேரம் நீடித்தது? 10 நிமிடங்களா? 1 மணி நேரமா? 1 நாளா? அதற்குப் பிறகு என்ன நடந்தது? அந்த அனுபவம் தொடர்ந்து இருந்ததா? அல்லது மெதுவாக மறைந்துவிட்டதா? இந்த வகையான மகிழ்ச்சியை இன்பம் என்று அழைக்கலாம். இது பெரும்பாலும் நமது உடலுக்கும் புலன்களுக்கும் தொடர்புடைய அனுபவங்களிலிருந்து உருவாகிறது. சுவையான உணவு, பொழுதுபோக்கு, வசதி, உடல் மசாஜ், இவற்றிலிருந்து கிடைக்கும் அனுபவம்தான் இன்பம். இன்பத்தில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உண்மையில் இன்பம் இல்லை என்றால் வாழ்க்கை மேலும் வறண்டதாகவும் சுவையற்றதாகவும் தோன்றக்கூடும். ஆனால் இதையும் கேள்விக்குட்படுத்தி பார்ப்போம். இன்பம் என்றென்றும் நீடிக்க முடியுமா? ஒருபோதும் குறையாத ஒரு இன்பத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? ஏன் நாம் தொடர்ந்து அடுத்த இன்பமான அனுபவத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம்? இன்பத்தால் பக்க விளைவுகள் ஏதேனும் உண்டா? கேள்வி கேட்டு சற்று அமைதியாக இருங்கள். மனமகிழ்ச்சி. இப்போது வேறொரு அனுபவத்தைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் எப்போதாவது முக்கியமான ஒன்றை சாதித்திருக்கிறீர்களா? ஒரு தேர்வில் வெற்றி பெற்றது. பதவி உயர்வு பெற்றது. ஒரு வீடு வாங்கியது. கடினமான ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தது. அப்போது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? அது இன்பத்தைப் போலவே இருந்ததா? அல்லது வேறுபட்டதாக இருந்ததா? அது நீண்ட காலம் நீடித்ததா? அது ஆழமான திருப்தி உணர்வை ஏற்படுத்தியதா? இந்த இரண்டாவது வகையை மனமகிழ்ச்சி என்று அழைக்கலாம். இது வெறும் இன்பம் மட்டுமல்ல. மாறாக, ஒப்பீட்டளவில் நிலையான நல்வாழ்வு உணர்வாகும். அர்த்தமுள்ள உறவுகள், அர்த்தமுள்ள வேலை, கற்றல், வளர்ச்சி, பங்களிப்பு, சாதனைகள், இவை அனைத்தும் சாதாரண இன்பங்களை விட ஆழமான திருப்தியை வழங்குகின்றன. ஆனால் இதையும் கேள்விக்குட்படுத்தி பார்ப்போம். எப்போதும் மனமகிழ்ச்சி பெற சூழ்நிலைகள் எப்போதும் நமக்கு சாதகமாகவே இருக்குமா? உறவுகள் எப்போதும் நமது விருப்பப்படி அமையுமா? வெற்றி எப்போதும் தொடருமா? சூழ்நிலைகள் மாறும்போது நமது மனமகிழ்ச்சி என்ன ஆகிறது? கேள்வி கேட்டு சற்று அமைதியாக இருங்கள். ஆனந்தம். இப்போது இன்னொரு அனுபவத்தைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் எப்போதாவது அமைதியாக அமர்ந்து சூரிய உதயத்தை ரசித்திருக்கிறீர்களா? எதையும் விரும்பாமல் வானத்தை பார்த்து ரசித்திருக்கிறீர்களா? எந்த குறிப்பிட்ட காரணமும் இல்லாமல் நன்றியுணர்வு ஏற்பட்டிருக்கிறதா? எல்லாமே இருப்பது போலவே முழுமையாக இருக்கிறது என்று உணர்ந்த ஒரு தருணத்தை அனுபவித்திருக்கிறீர்களா? அது என்ன அனுபவம்? அது இன்பமா? அது ஒரு சாதனையால் வந்த உணர்வா? அல்லது வேறு ஏதோவா? இந்த மூன்றாவது வகையை ஆனந்தம் என்று அழைக்கலாம். ஆனந்தம் என்றால் என்ன? ஆனந்தம் என்பது மனமகிழ்ச்சி இன்னும் வலுவான வடிவம்தானா? அல்லது அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்றா? உங்களுடைய சொந்த அனுபவத்தை கவனியுங்கள். வெளிப்படையான காரணம் எதுவுமின்றி ஆனந்தம் தோன்றிய தருணங்கள் இருந்திருக்கலாம். வியப்பின் தருணங்கள், முழுமையான இருப்பின் தருணங்கள், மனம் அமைதியான தருணங்கள், வாழ்க்கை மட்டுமே போதுமானதாக தோன்றிய தருணங்கள். வாழ்க்கையுடன் நாம் கொண்டிருக்கும் உறவிலிருந்தே ஆனந்தம் தோன்ற முடியுமா? கேள்வி கேட்டு சற்று அமைதியாக இருங்கள். நமது தேடலின் முடிவுகள். இதுவரை நமது தேடல் 3 சாத்தியங்களை முன்வைக்கிறது. இன்பம், மனமகிழ்ச்சி, ஆனந்தம். ஒவ்வொன்றுக்கும் வாழ்க்கையில் ஒரு இடம் இருக்கிறது. ஒவ்வொன்றும் நமக்கு மதிப்புமிக்க ஏதோ ஒன்றை வழங்குகிறது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் சில வரம்புகளும் உள்ளன. இவற்றில் எது மிகவும் நிலையானது? எது சூழ்நிலைகளை அதிகமாகச் சார்ந்துள்ளது? எது ஆழமான நிறைவான வாழ்க்கையை வாழ உதவுகிறது?
உடனே ஆனந்தம்தான் எல்லாவற்றிலும் சிறந்தது அல்லது இன்பம் தவறானது என்று முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். உங்களை நீங்களே கவனியுங்கள். உங்களுடைய உண்மையான தேவைகளை கண்டறியுங்கள். தொடர்ந்து ஆராய்வோம். நமது தேடல் நம்மை எங்கே கொண்டு வந்துள்ளது? இன்பம் மதிப்புமிக்கதாக தோன்றுகிறது. ஆனால் அது தற்காலிகமானது. மேலும் அது இன்னும் அதிகமாக நாடும் ஏக்கத்தையும் உருவாக்கக்கூடும். மனமகிழ்ச்சி ஆழமானதாக தோன்றுகிறது. ஆனால் அது பெரும்பாலும் சூழ்நிலைகளைச் சார்ந்துள்ளது. ஆனந்தம் அதிக நிலைத்தன்மை கொண்டதாக தோன்றுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அது இன்னும் மர்மமானதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த மூன்றிற்கும் வாழ்க்கையில் ஒரு இடம் இருக்கலாம். ஒருவேளை ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த மூன்றையும் உள்ளடக்கியதாக இருக்கலாம். இன்பம் வாழ்க்கையை ரசிக்க. மனமகிழ்ச்சி வாழ்க்கையை பலப்படுத்த. ஆனந்தம் வாழ்க்கையில் நிலைத்திருக்க. நமது வாழ்க்கையில் இன்பம், மனமகிழ்ச்சி, ஆனந்தம் ஆகிய மூன்றும் தேவையா? அப்படியானால் எந்த அளவில்? சரியான சமநிலை என்று ஏதாவது இருக்கிறதா? அல்லது அது ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகிறதா? இதைப்பற்றி ஒரு புத்தகம் நமக்கு சரியான சமநிலையைச் சொல்ல முடியுமா? ஒரு தத்துவவாதி சொல்ல முடியுமா? ஒரு ஆன்மீக ஆசிரியர் சொல்ல முடியுமா? ஒருவேளை நமக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை நாம் ஆராய்ந்தால் அதற்கான பதிலை நமது உடலும் மனமும் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். பசி எடுக்கும்போது நமது உடல் நமக்குச் சொல்கிறது. தூக்கம் வரும்போது நமது உடல் நமக்குச் சொல்கிறது. அதேபோல் நமக்கு உண்மையில் எது தேவை என்பதையும் அது வெளிப்படுத்தக்கூடும். சுய புரிதல். ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்கள். நமக்கு வேறுபட்ட உடல்கள் உள்ளன. வேறுபட்ட மனங்கள் உள்ளன. வேறுபட்ட திறமைகள் உள்ளன. வேறுபட்ட பலங்கள் உள்ளன. வேறுபட்ட அனுபவங்கள் உள்ளன. வேறுபட்ட சவால்கள் உள்ளன. எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சூத்திரம் இருக்காமல் இருக்கலாம். ஒருவேளை உண்மையான பணி நம்மை நாமே புரிந்து கொள்வதுதான். நம்மை புரிந்து கொள்ள நமக்குள் நாம் பார்க்க வேண்டும். நம்மில் பலர் பதில்களை நமக்கு வெளியே தேடும்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்றோரிடம் கேட்கிறோம். ஆசிரியர்களிடம் கேட்கிறோம். நிபுணர்களிடம் கேட்கிறோம். புத்தகங்களிடம் கேட்கிறோம். ஆன்மீக குருமார்களிடம் கேட்கிறோம். மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் சில கேள்விகளுக்கு மற்றொருவரால் பதிலளிக்க முடியாமல் இருக்கலாம். உதாரணமாக, உண்மையான மகிழ்ச்சியை எது தருகிறது? இன்பம், மனமகிழ்ச்சி, ஆனந்தம் ஆகியவற்றுக்கிடையிலான சரியான சமநிலை என்ன? நான் உண்மையில் எதைத் தேடிக் கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்விகளுக்கு நமது சொந்த கவனிப்பும் விசாரணையும் தேவைப்படலாம். ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நம்மை நாமே எவ்வாறு ஆராய்வது? அறிவியல், தொழில்நுட்பம், வரலாறு மற்றும் எண்ணற்ற பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளத் தெரியும். ஆனால் நம்மை நாமே எவ்வாறு கவனிப்பது என்பதை மிகச் சிலருக்கே கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. நமது எண்ணங்களை எவ்வாறு கவனிப்பது? நமது உணர்ச்சிகளை எவ்வாறு கவனிப்பது? நமது பழக்கங்களை எவ்வாறு கவனிப்பது? நமது எதிர்வினைகளை எவ்வாறு கவனிப்பது? நமது உந்துதல்களையும் நோக்கங்களையும் எவ்வாறு கவனிப்பது? நம்மை புரிந்து கொள்ளாமல் நமக்கு உண்மையானது எது என்பதை எவ்வாறு கண்டறிய முடியும்? ஒருவேளை சுய புரிதலே அனைத்து விசாரணைகளுக்கும் அடித்தளமாக இருக்கலாம். உங்களையே கேள்வி கேளுங்கள். அடுத்த பதிவில் நாம் சுய விழிப்புணர்வைப் பற்றி ஆராயத் தொடங்குவோம். அதுவரை உங்களிடம் இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உண்மையில் வாழ்க்கையில் எதைத் தேடிக் கொண்டிருக்கிறேன்? பணம், வெற்றி, உறவுகள், ஞானம், ஆன்மீகம் அல்லது வேறு எதையாவது நான் தேடும்போது அவற்றின் மூலம் எந்த அனுபவத்தை பெற விரும்புகிறேன்? என் வாழ்க்கையில் எவ்வளவு பகுதி இன்பத்தால் இயக்கப்படுகிறது? எவ்வளவு பகுதி மனமகிழ்ச்சி இயக்கப்படுகிறது? எவ்வளவு பகுதி ஆனந்தத்தால் இயக்கப்படுகிறது? அந்த சமநிலையில் நான் திருப்தியாக இருக்கிறேனா? என் இலக்குகள் உண்மையில் என்னுடையவையா? அல்லது அவை குடும்பம், சமூகம், கலாச்சாரம், கல்வி, மதம் அல்லது பிற தாக்கங்களிலிருந்து எனக்கு வந்தவையா? இந்த விசாரணையில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய கருத்துகளையும் சிந்தனைகளையும் கீழே பதிவிடுங்கள்.